அனைவருக்கும் வணக்கம். சின்னதாக ஒரு பதிவு. பாட்டு எழுதுகிறேன், பாட்டு பாடுறேன், டியூன் போடுறேன், காமெடி எழுதுகிறேன், கதை சொல்கிறேன், இத்தனையும் பண்ணுறேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை எனக்கு பிடித்தது பாட்டு எழுதுறது, பாடுறது, கலை தான். எனக்கு பிடிக்கும், கலை தான் எனக்கு வரும். நானே இதெல்லாம் வேணாம், பாட்டு எழுத வேணாம், பாட்டு பாட வேணாம், நடிக்க வேணாம், எதுவும் பண்ண தேவையில்ல, வேலை உண்டு நம்ம வீட்டு போயிடலான்னு நினைப்பேன். ஆனால் என்னை தூங்க விடாது. தூங்கும்போது கனவுல வரும், பாட்டு வரும், கவிதை வரும், கதை வரும், என்னை தூங்க விடாமல் செய்யுது. நான் இப்போ செய்கிறது ஒரு துணி கடையில் வேலை செய்கிறேன். நான் என்னுடைய லட்சியம், கனவு பாட்டு எழுதணும், பாட்டு பாடணும், அதில் ஜெயிக்கணும், என்னால் முடிஞ்ச ஒரு 100 பாடலாவது பதிவு செய்யணும் என்பது தான் என்னோடய கருத்து. என்னுடைய திறமைசாலிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் என்னுடைய கனவு, லட்சியம் தான். ஆனால் என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை இன்றைக்கி ஒரு துணி கடையில் நான் போய் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளும் அதாவது ஒரு மனிதன் சாகுற வரைக்கும் எதனா ஒரு வேலை செஞ்சே ஆகணும், இதுதான் என்னோடய கொள்கை. ஆனால் எனக்கு பிடித்த வேலை பாட்டு எழுதுவது, பாட்டு பாடுவது, இதுதான் என்னோடய கொள்கை, லட்சியம். ஆனால் நான் வேலை செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு பிடித்த வாழ்க்கை அது இல்லை, எனக்கு பிடித்த வேலை அது இல்லை. நான் பிடிக்காமல் செய்திருக்கும் வேலை சூழ்நிலை காரணமாக இதை உங்கள்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் என் வாழ்க்கை காலம் என்னை நோக்கி இப்படி அழைத்து கொண்டு போகிறது. நான் கலை, பாட்டு எழுதுவது, பாடுவது தான் என்னுடைய லட்சியம், கனவு. இது நிறைவேற வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆசீர்வதிக்கணும், ஆதரிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இதை ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொன்னேன். நன்றி, வணக்கம்.